நம்மளோட சுனாடை நம்ம கைக்கே வந்துருச்சு. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளாக ரொம்ப மிஸ் பண்ணேங்க. ஏன்னா இந்த வண்டி வந்து அன்றைக்கி 3 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஹைவேல வந்துட்டு இருந்தோம். ஸோ நம்மளுக்கு இந்த பின்னால் எரியுது பார்த்திங்களா, இந்த டேஞ்சர் லைட், ரெட் லைட் வந்து பார்த்திங்கன்னா எரியலை. உடனே போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ தூக்கிட்டு போன மட்டும் இல்லை, ஒரு 750 ரியால் ஃபைனும் போட்டு விட்டாங்க. அதை எங்கள் கம்பெனி கெட்டியே விட்டுருச்சு. இனி என் சம்பளத்துலேருந்து பிடிச்சிருவாங்க. நம்ம ஒரு காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17,000 ரூபா வரும் அந்த 750 ரியால். ஸோ 3 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் போயிட்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா சீஸ் பண்ணி ஆர்டிஓவில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. ஸோ நிஜாமோட ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே கொண்டு வச்சுருப்பாங்க. சரி, முரூரோட ஆஃபீஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எடுத்துகிட்டு வந்த உடனே இந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வேறு ஒரு ஹோல்டர் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் போட்டிருந்தேன். 8 ரியால் தான் இந்த ஹோல்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங் ஹோல்டர். ஸோ இதில் வந்து நம்ம ஃபோன் வச்சா வைப்ரேட் ஆகாது. ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்கு அந்த ரப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் இது அதிகமாக வைப்ரேஷன் ஆகாதுன்னு சொல்லியிருந்து. ஆனால் இதில் வைப்ரேஷன் பயங்கரமாகுது. ஏன்னா இந்த ஹேண்டில் பார் சரியில்லை. இது வந்து ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை, டேரெக்டாக சேஸ் கிட்ட ஓடி வரதில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் வைப்ரேஷன் இருக்காது. ஆனால் இது நம்ம ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால இதில் வைப்ரேஷன் வருது. பட் இருந்தாலும் இது நல்லா இருக்குது, இந்த மாடல் நல்லா இருக்குது. இன்றைக்கி கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாடை வந்திருக்கேன். ஒரு பெங்காலி ஹோட்டலில் போய் சாப்பிட்டு, இதுதான் அந்த பெங்காலி கடை நம்ம எப்போவும் சாப்பிட்றது. நம்ம வந்து மிந்திங்க சவுதிக்கு வந்ததுலேருந்து நம்ம சாப்பிட்ட ஒரே கடை இதுதான். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா, சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம். நான் நல்லா இருக்கேன் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் போடணும். இந்த மாதம் 30 நாள் 30 வீடியோ போடணும் அப்படிங்கிறத ஒரு சேலஞ்சாகவே எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்னா எல்லா வாட்டையும் ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். 1 லேக் சேலஞ்செலாம் நம்ம பண்ணிட்டோம், அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது வந்து சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணால் தான், எந்த ஒரு ஃபெயிலியரும் இல்லை நம்மளோட 1 லேக் சேலஞ்சில் டைமில். ஸோ அதெல்லாம் பண்ணோம். அப்புறம் போன மாதம் எனக்கும் சந்தோஷ் ப்ரோக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் வீடியோஸ்லாம் நடந்துகிட்டு இருந்து. ஸோ பாதியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் குவிட் பண்ணிட்டார், அது முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ இது பண்ணிட்டாப்புல. ஸோ அதனால் அது அப்படியே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதமாவது டெய்லியும் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு படி பார்த்திங்கன்னா போட்டேன். ஸோ இங்கே உள்ள டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5:45க்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரம் வித்தியாசம். அப்போ நம்ம ஊருக்கு என்ன டைம் வரும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டைமிங்கை. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:17ங்க. ஸோ 4:17க்கு நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. அதை எடுத்தாச்சு. ஆனால் என்ன, ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் எடுக்கணும். இப்போ அதுக்காகவே நான் ஒரு 6 கிலோமீட்டர் போய் சுற்றிட்டு வரணும். ஸோ டோட்டல் எவ்வளோ தூரமாக வருது அந்த கடைக்கு போகிறதுக்கு? 9 கிலோமீட்டருங்க. 9 கிலோமீட்டர் இந்த டிராஃபிக்கில் இப்படி தான் போய் ஆகணும். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த டைம் வந்தாலே இங்கே இப்படி தான் டிராஃபிக் இருக்கும். ஏன்னா வேறு எந்த வழியாக போனாலுமே டிராஃபிக் தான். ஒரு ஈவினிங் 4 o'clock 3:30க்கு மேலே ஆனாலே டிராஃபிக் ஆயிரும். ஏன்னா வேலை முடிச்சு போகிறவங்க, ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் முடிச்சு போகிறவங்க இந்த டைமில் தான் போவாங்க. அதனால எப்படி லேட் ஆயிடுது. முன்னோக்கிட்டி வந்தால் ஆர்டர் இல்லை, அதனால தான் அது எதுவும் பண்ணுற மாதிரி இல்லைங்க. சரி, ஓகேங்க, அடுத்தடுத்து நம்ம கன்டினியூ பண்ணுவோம். சரிங்களா, முதல்ல இந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு டிம் ஹார்ட்லேருந்து. ஸோ எடுக்கிறதுக்கு 9 கிலோமீட்டர் வந்திருக்கேன், கொடுக்குறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தான். நான் வரத்துனோட்டி இங்கே ரெடி பண்ணி வச்சிட்டேன். காஃபி தான், சூடு காஃபி ஆறிடும் இந்த கிளைமேட்டில். இப்போ இல்லை டிராஃபிக் வேறு முன்னாடி இருக்குது. நேராக போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் திடீர்னு சைடில் ஆக்கிடுறான்ல வண்டியை, எதுக்குன்னு தெரில. சாப்பிடலங்க, இன்னும் சாப்பிடணும். இனிதான் போயிட்டு பசி பேச்சு வர மாட்டேங்குது. எனக்கு காலையில் ஜூஸ் போடுறதுக்கான அந்த டைம் இல்லை எனக்கு. ஜூஸ் நான் டைம் பார்த்துட்டே இருந்தேன். சரி போட்டலான்னு பார்த்தா எடிட்டிங் ஒர்க்கு கொஞ்சம் இருந்துச்சு, ஹெவியாக இருந்துச்சு. அதுமாதிரி கமெண்ட்ஸ் நிறையா வந்துச்சுல்ல அந்த ஆக்சிடென்ட் இதற்கு. அவ்வளோ பேருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 திட்டிருப்பான்ல கட்டடத்தை போட்டு, அவனுக்கும் நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணேன். எந்த ஒரு இது நான் ஏதோ டென்ஷன் ஆகாமல் சரி ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிடுறேன் அப்படி இப்படின்ட்டு எல்லாருக்கும் உட்காந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சில கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு, பல கமெண்ட்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சு, பல கமெண்ட்ஸ் ஆறுதலாக இருந்துச்சு. ஏதோ ஒன்று சரியாயிருச்சு.
ஸோ ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்துட்டு அந்த லைனில் வந்துகிட்டு இருந்தேன். 2வது ஆர்டர் அதே மாதிரி இந்த ரோட்டு இந்த பக்கம் அடிச்சு விட்டான். இப்போ அதான் எடுக்க போய்ட்டுருக்கேன். 4 கிலோமீட்ரு எடுத்துகிட்டு கொண்டு போகிற தூரம் வந்து இருக்குது, கொஞ்சம் தூரம் போனோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து நம்ம வேறு இடம் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கேனா ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி அடிப்பான். இந்த பக்கம் போனாலும் ஒரு 8 கிலோமீட்டர் போனோம், இந்த பக்கம் போனால் ஒரு 7 கிலோமீட்டர் போனோம். நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. அதனால் இங்கேருந்து இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு இறங்கிடணும், தூரமாக போயிடணும். ஸோ டிராஃபிக் எப்போ எடுத்தாலும் டிராஃபிக் தான். ஒரு 6:30 வரைக்கும் இந்த இடத்துல டிராஃபிக் இருக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும். டிராஃபிக் இல்லாத ஒரு மாதம்னா எனக்கு தெரிஞ்சு மார்ச்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களோட நோன்பு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த டைமில் இங்கெல்லாம் ஆளே இருக்க மாட்டாங்க, ரோடே வெறிச்சோடி போய் இருக்கும். இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. ஹலோ 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 ஸோ இன்றைக்கி நான் காமிக்கவே இல்லைல்ல. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரைடிங் ஜாக்கெட் சாரி இந்த கூலிங் ஜாக்கெட் ஒன்று போட்டு வந்திருக்கோம். ஏன்னா அதிகமாக கிளைமேட் மாறிட்டு இருக்கும்போது சில்லுன்னு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கெட் போட்டு வந்துட்டோம் இன்றைக்கி. ஸோ வந்ததுலேருந்து என்ன பெருசாக குளிரில், கை மட்டும் குளிருது. க்ளவுஸ் பிறகு போட்டுக்கிட்ட வேண்டி தான். ட்ராப்அப் பண்ணியாச்சா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா 3வது ஆர்டரை பார்த்திங்கன்னா ட்ராப்அப் பண்ணியாச்சு. அடுத்த ஆர்டர் எடுக்கிறக்காக கிளம்பியாச்சு. ஸோ இந்த மாதிரி தண்ணி இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இது வந்து தண்ணி சரிங்களா. ஆனால் அன்னைக்கு அங்கே இருந்தது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ப்ளஸ் ஆயில். அதனால தான் பார்த்திங்கன்னா அது ஸ்கிட் ஆச்சு. இல்லைனாலும் தண்ணியில் ரொம்ப தண்ணி இருந்தாலும் ஸ்கிட் ஆக தான் செய்யும். பட் இந்த குட்டி தண்ணி ஒன்றும் பெருசாக பண்ணாது. ஸோ வீடியோவே எடுக்க முடியலங்க. இருமல், மூக்கில் அடைப்பு, தொண்டை கரகரப்பு, எல்லா பிரச்சனையும் வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதம். இந்த பக்கம் போகிறது, இந்த பக்கம் போவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரூமே வந்துடுறோங்க. ரூம் கிட்டே வந்துட்டோம் நம்ம இன்றைக்கி. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:35 ஆகுதுங்க. பயங்கரமாக தலைவலிக்கு ஒரு சைடு, ரொம்ப பயங்கரமாக வலிக்கு தலை. நாளைக்கு லீவும் போட முடியாது. ஏன்னா வேலைக்கிழமை, வேலைன்னு வள்ளி சனி எங்கள் கம்பெனியில் லீவ் போட முடியாது. ஸோ நைட்டுக்குள்ளே ஏதாவது மாத்திரையை போட்டு சரி பண்ணிடணும். பயங்கரமாக வலிக்கு. நானும் வரும்போதும் கொஞ்சம் மீடியமாக இருந்த மாதிரி இருந்து உடனே என்ன பண்ணேன், மாத்திரை போட்டேன். சளி வேறு ஓவராக இருக்குது. தொண்டை ஒரு மாதிரி இதாக அடைக்குது. இன்னும் 2 வருஷம் எப்படி தான் இருக்க போகிறோன்னு தெரில வீட்டை விட்டு. சரி இருந்தாலும் பரவாயில்ல. தேவைகள் அதிகமாக இருக்கும்போது நாட்கள் நீள்றது ஒன்றும் தப்பு கிடையாது. நேற்று தான் நம்மளுக்கு ஒரு மோசமான நாளுன்னு பார்த்தா இன்றைக்கி அதை விட ரொம்ப மோசமான நாளுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகிட்டு. ஐடி சஸ்பெண்டு. இன்னொரு 15 நிமிஷத்துக்கு ஐடி சஸ்பெண்டு. எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா 8 ஆர்டர் தாங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 10 ஆர்டர் கூட இன்றைக்கி வரல. ரொம்ப ஒரு மனசங்கட்டமாக ஆயிடுச்சு. என்ன பண்ணன்னு தெரிலனா 10 ஆர்டர் கூட வரல அப்படிங்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அது எப்படி சொல்லே முடியல, ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணன்னு தெரில. நைட்டு வேலை பார்க்கணும். பகலில் முன்னோட்டி எந்திரிச்சிடுறோம். ஆனால் ரூம்லேருந்து முன்னோட்டி வர மாட்டேக்கும். அதுதான் என்ன ஆச்சுன்னு தெரில. நாளையிலேருந்து கொஞ்சம் அதை ட்ரை பண்ணி கொஞ்சம் முன்னாடி வர பார்க்கணும். டெய்லியும் இது தான் சொல்கிறேன். ஒரு நாள் வந்துடுறேன், அடுத்த நாள் வர மாட்டேங்க. கண்டிப்பாக நாளே வந்தே ஆகணுங்க, இல்லைன்னா முடியாது. ஏன்னா இப்படி ஆர்டர்லாம் எடுத்தால் டார்கெட் பேஸ் பண்ண முடியாது. இப்போ எங்கே போகிறேன்னா கிச்சன் பார்க்குன்னு ஒரு ஏரியா இருக்குது நம்ம முன்ஷியாவில். ஸோ அங்கே தான் இப்போ போகிறேன்.
ஏன்னா இங்கே கொஞ்சம் கஷ்டம், இனி ஆர்டர்லாம் ரொம்ப லாங்காக அடிப்பான், அதனால் கொஞ்சம் பக்கத்தில் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதான் இப்போ அங்கே போயிட்டுருக்கேன்.